ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபின்னா மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். சூப்பரான சிம்பிளான ஒரு கிரேவி தான். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட் நான் மஷ்ரூமையும் கேப்சிகமையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் தோல் உரித்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம் நல்லா க்யூபாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துலாம் வாங்க. நான் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 1.5 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு வானல் வச்சிடலாம். வானல் காஞ்சதுமே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம நறுக்கி வச்ச தக்காளி தான் சேர்க்க போகிறோம். நீங்கள் வேணும்னா தக்காளி அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது நம்ம தக்காளி நல்லா ஸ்லோலியே வேகணும். அப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு வேகிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து இதை கலந்து விட்டு நம்ம இப்போ இதை மூடி வைக்கலாம். நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நல்லா தக்காளியுமே ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்ச கேப்சிகமும் மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து வதக்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா ஃபுல்லு நமக்கு அந்த இதில் நல்லா ஊறணும். அதனால் அதை மூடி வச்சிடலாம். இப்போ தேங்காய், சோம்பு, ஒரு 7 பல்லு முந்திரி வச்சுருக்கேன். இது நம்ம அரைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதை இன்னொரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் நான் தண்ணி சேர்க்காம தான் உங்களுக்கு வதக்கிட்டுருக்கேன். மஷ்ரூம்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அதனால் தண்ணி வேண்டாம். இப்போ நம்ம தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ கிரேவி, அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை நம்ம கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போது நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. மஷ்ரூமே ஒரு 70% குக் ஆயிடுச்சு. இப்போ நான் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை கலந்து விட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ இந்த ஆனியன் நல்லா ஒரு 50% வேகணும். அதுக்குள்ளே நம்ம மஷ்ரூமே சூப்பராக குக் ஆயிரும். இதை மூடி வச்சிடலாம். இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம கலந்து விட்டு இது சப்பாத்தி, தோசை, எல்லாத்துக்குமே ரைஸுக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.